அந்த பேஸ்மெண்டோட டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் வெடிச்சிருது, அந்த பொண்ணு அங்கேயே செத்து போயிடறான். அப்படா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டா. ஆனா இன்னொருத்தன் வந்து நிக்கிறான். இப்போ கோல் வந்து பாத்தீங்கன்னா அவனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்போ கோல் கிட்ட எப்பவுமே ஒரு 3 பசங்க வம்பிழுத்துட்டு இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பையன் டெய்லி அவங்க வீட்டுக்கு வந்து இவனோட ரூம் விண்டோ மேல கல்லெடுத்து தெரியும். அதே மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவன் என்ன டெய்லி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான், இப்ப நீ அவன் கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்றான். நம்ம கோலுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்னடா நம்மள கொல்ல வந்துட்டு இப்ப நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அவன் மோட்டிவேட் பண்ணதுல கோல் போயிட்டு ரொம்ப வீரமா சண்டை போடுறதுக்கு போவான். போயிட்டு அவனை அடிப்பான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. பதிலுக்கு அவன் கையில வச்சிருந்த முட்டையை கோல் மேல அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ இவன் ஒருத்தன் துரத்திட்டு வந்தான்ல, வந்து பரவாயில்ல நீ சண்டை போட ட்ரை பண்ணன்னு சொல்லி மறுபடியும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். சரி நல்லா பேசுறான், நம்மள கொல்ல மாட்டான் விட்டுருவான் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் இவன் கோலை துரத்த ஆரம்பிச்சிடறான். கோல் வந்து இப்ப அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு மரத்துல ஒரு ரோப் தொங்கும். கோலை துரத்திட்டு வந்த வலிக்கு அந்த ரோப்ல மாட்டி அவனே செத்து போயிடுவான். இப்ப இவ்வளவு நேரம் நடந்ததுல பாத்தீங்கன்னா கோல் எதுவுமே பண்ணல, அவங்களதான் இறந்து போயிட்டாங்க. இப்ப இவங்கள அந்த பேபி சிட்டர் இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கரெக்டா அவங்க கண்ணு எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வேகமா ஓடுறான். இப்போ நேரா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பாள், அவளோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். ஃபர்ஸ்ட் அவன் நம்பல. அடுத்து இவனோட உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு அவளும் நம்புறான். இவன் வந்த வேகத்துல டோரை க்ளோஸ் பண்ணாம வந்துருவான். இப்ப அந்த பேபி சிட்டர் உள்ள வந்துடுறாங்க. அந்த பேபி சிட்டர் வீட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்கும்போது கோல் இருக்கான்ல, இப்ப என்ன சொல்றானா, நான் தேவையில்லாம நான் இங்க வந்துட்டேன், இப்ப இந்த பிரச்சனையில உன்னையும் நான் மாட்டி விட்டுட்டேன், இது என்னோட பிரச்சனை, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவன் வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா வீடு நார்மலா இருக்கு. இங்க மர்டர் நடந்திருக்கான எந்த அறிகுறியும் இல்லாம ரொம்பவே நார்மலா இருந்துச்சு. அப்ப அங்க ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் வந்து ஒரு பொண்ணை ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, பக்கத்துல போய் பார்த்துட்டு இவளு இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா அவ டக்குன்னு எந்திரிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ பின்னாடி இருந்து யாரும் அந்த பொண்ணு ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்து வேற யாரும் இல்ல, அந்த பேபி சிட்டர்.